மாண்பு தளவாய் சுந்தரம். மாண்பு பேரவைத் தலைவர்களே, அவர் உள்ளான உண்மைக்கு புறம்பாக சொல்லுவேன். அவர் காங்கிரஸிலிருந்து அதிமுக 6 ஆண்டு காலம் ராஜ்யசபா எம்பியாக இருந்து தேமுதிகவுக்கு போய்விட்டு இப்பொழுது திமுகவில் இருந்து இருந்து கொண்டு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக என்ன உறுப்பினர் உட்காருங்க. உறுப்பினர் தளவாய் சுந்தரம் உட்காருங்க. வேண்டாம் வேண்டாம், தேவையில்லாத விவரங்களுக்கு போக வேண்டாம். தேவையில்லாத விவரங்களுக்கு முடிஞ்சிச்சு, விடுங்க, உட்காருங்க. நீங்க மாண்பு உறுப்பினர் KN நேரு அவர்கள். மாண்பு உறுப்பினர் KN நேரு அவர்கள் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, தேவையற்ற கொஞ்சம் உறுப்பினர் உட்காருங்க. தம்பி உட்காரியா? அன்பிற்கினிய நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல அவர் உறுப்பினர் பேசுகிறார். உறுப்பினர் பேசும்போது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ அவை முன்னவரோ பேசலாம். இவருக்கு நீங்க தேவையில்லாம் ஒரே கிளாரிபிகேஷன் நினைச்சேன். இல்ல நான் வந்து அந்த கிளாரிபிகேஷன் அது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் நினைச்சேன். இது கிளாரிபிகேஷன் இல்ல, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இல்ல. போதும். தளவாய் சுந்தரத்துக்கும் இதுக்கு என்ன பிரச்சனை? அவரை ஏன் கொடுக்குறீங்க? அப்ப எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் பேசிக்குவோம். மாண்பு உறுப்பினர், அது நானே சொல்லிட்டேன். நானே அதை பற்றி விளக்கம் சொல்லிட்டேன். தேவையற்றது. மாண்பு உறுப்பினர் தளவாய் சுந்தரம் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுடைய செயலுக்கு நாங்கள் எப்பொழுதும் உள்நோக்கம் கற்பிக்க முடியாது. ஏன்னா இந்த அவையை பொறுத்தளவுக்கு முழு அதிகாரம் படைத்தவர், அதில் உங்களுக்கு மாற்று கருத்து அல்ல. எங்களுடைய உறுப்பினர்கள் பேசுகிற பொழுது தளவாய் சுந்தரம் என்று ஏதாவது ஒரு பெயரை அவர் குறிப்பிட்டிருப்பானால் அவர் வந்து என்னை சொல்றீங்களா அவர் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஒரு நானே கிளாரிபிகேஷன் தான் கேட்கறான்னு சொல்றேன். அவர் விவரமா பேசக்கூடிய கிளாரிபிகேஷன் கேட்கிறாரு அப்படின்னு தான் நான் அவரை அலோவ் பண்ணேன். நான் அவரது இது போன்ற நான் சொல்றேன், இது போன்ற நிகழ்ச்சிகளை வந்து அவரை பற்றி ஏதாவது நான் குறிப்பிட்டிருந்தாலோ அவர் வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எதுவுமே இல்லாத பொழுது இப்படி சொன்னோம்னா சட்டசபை நடத்த முடியாது. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, பொதுவாக மற்றவர்கள் பேசும்போதுதான் எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் நாசன் அவர்கள் குறுக்கிட்டு பேசுவார். ஆனால் இப்போ அவர் பேசும்போது நீங்கள் எல்லாம் குறுக்கிட்டு பேசுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தவிர நம்முடைய முன்னாள் அமைச்சர் மூத்த உறுப்பினர் அண்ணன் திரு தளவாய் சுந்தரம் அவர்கள் குறிப்பிடும்போது எதிர்க்கட்சியாளர்களும் மற்ற உறுப்பினர்களுக்கும் அவர் கையை உயர்த்திய போது ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கிறார் என்று நினைத்தான் அனுமதித்தால் அல்லது பாயிண்ட் ஆஃப் ஆர்டரா என்று பார்த்தேன். அது தேவையற்ற விவரங்களை நீங்கள் தெரிவித்தால் அது இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ண மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின் நீங்கள் உட்காருங்க. இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணுவதை பற்றி சொல்கிறீங்க. அவையில் கேள்வி நேரம் இல்லாத போதும் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எடுத்துக்கொள்ளப்படாத போதும் நான் என்ன நினைத்தேன் என்றால், நிறைய உறுப்பினர்கள் புதிதாக வந்தவர்கள் ஏற்கனவே இருந்தவர்களுக்கு இந்த கூட்டத்தொடர் முடிவதற்குள்ளாக நாமும் சட்டசபையில் மக்களுடைய கருத்துக்களை பேச வேண்டுமே என்கின்ற அந்த விருப்பத்தின் அடிப்படையில் அவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்றுதான் வினாக்கள் விட இல்லாத நேரத்திலும் இந்த கவன ஈர்ப்பத்தில் இல்லாத நேரத்தில் நான் வந்து மென்ஷன் பண்ணுங்க, பதிவு செய்யுங்கள் என்று உங்கள் தொகுதி பிரச்சனைக்காக தான் நான் அனுமதித்தேன். அந்த தொகுதி பிரச்சனை பற்றி பல உறுப்பினர்கள் அது மென்ஷன்ஸ் பதிவு செய்கிற போது அவர்களுக்கும் மக்களுக்கும் இருக்க அந்த தொடர்புகள் வெளியே தெரிய வேண்டும் என்பது ரொம்ப அவசியமாக எனக்கு பட்டது. ஆனால் அதுவே எந்த அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது என்றால், ஏதோ அமைச்சர்களுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை என்பது போன்ற தோற்றத்தையோ அல்லது பதிலே வரவில்லை என்கின்ற அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி அமையுமே. ஆனால் நீங்களே யோசிக்க வேண்டும். நான் ஜனநாயக பூர்வமாக உங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதில் கிடைத்த பிறகுதான் நான் அனுமதிக்க வேண்டும். அதுதான் வந்து விதி. ஆனால் அதை ஏன் அனுமதித்தேன் என்றால், ஒருவேளை சில அமைச்சர் இப்போ பதிலும் சொன்னார்கள். நீர்வளத்துறை அமைச்சர் 3 வினாக்களுக்கு நேற்றே பதிலளித்தார்கள். இப்போது நம்முடைய தொழிலாளர் துறை அமைச்சர் பதிலளித்தார், சுற்றுச்சூழல் அமைச்சர் பதிலளித்தார். இப்படி வாய்ப்பு இருந்தால் உடனே பதிலளிக்கின்றார்கள். பதில் சொல்ல முடியாத ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் அல்ல என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள். பதில் தெரியும், ஆனாலும் காலதாமதம் இல்லாமல் அதை தர வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். காலதாமதம் இல்லாமல் பதில் வருகின்ற வினாக்களுக்கு மட்டும்தான் வியாழக்கிழமையிலிருந்து வினாக்கள் விடைகள் நேரம் மட்டும்தான் நடைபெறும். குறைந்தபட்சம் ஒரு 5 வினாக்களுக்கு குறையாமல் எடுத்துக்கொள்வேன். அப்படி எடுத்துக்கொள்கிற போது பதிலை பெற்று அதில் துணை வினாக்கள் என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். அந்த வினாக்களை ஒட்டி உங்களுக்கு அனைவருக்கும் எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு தர முடியுமோ அதை அனுமதிப்பதாக இருக்கின்றேன். அந்த வகையில் இந்த மாண்புமிகு அமைச்சர் ஆஸ்டின் அவர்கள்
இந்த பதில் சொல்வதை பற்றி அந்த குறிப்பு வந்து மாண்பு உறுப்பினர் நீங்கள் சொல்லி அந்த கருத்து தேவையற்றது என்று நான் கருதுகிறேன். தொடர்ந்து பேசலாம். மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு நன்றி. இன்னைக்கு தான் அவரே ஒத்துக்கிட்டாரு. நாங்களாம் பேசும்போது சட்டமன்ற உறுப்பினர் ஆசிரியர் எப்பயுமே வந்து எந்திரிச்சு வந்து குரல் கொடுப்பாரு அப்படின்னு. இந்த வழி இன்னைக்கு அவருக்கு தெரியுது. நாங்கள் எந்திரிக்கும் போது எப்பயுமே அவர் எந்திரிச்சு எப்பயுமே வந்து எல்லாத்தோடைய பேச்சை நிப்பாட்டுவார். இன்னைக்கு அவருக்கே அந்த உணர்வு வருது, நான் பேசும்போது எல்லாரும் குறுக்கிடுறாங்கன்னு. இன்னுமேட்டு எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி இன்னுமேட்டு அவர் இனிமேட்டு குறுக்கீடுகள் இல்லாமல் எதிர்காலத்தில் இருப்பாருங்கிறது பதிவாகும். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். அவனுக்கு பேரவைத் தலைவர்களே, இதுதான் நம்ம நாசனவர்கள் சொன்னார்கள். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அது திசை திருப்புற மாதிரி மடைமாற்ற மாதிரி இந்த அவை நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு போறீங்கன்னு இனிமேல் எங்களுடைய உறுப்பினர் திரு ஆஸ்டின் அவர்கள் அடிக்கடி குறுக்கிடுவார். மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் அவர்கள் இங்கே ஒரு கருத்தை சொன்னார்கள். மானிய கோரிக்கையிலே நீங்கள் பேசுகின்ற பொழுது மானிய கோரிக்கையிலே பேசுங்கள் என்று சொன்னார்கள். மானிய கோரிக்கையில் தான் பேசணும். இருந்தாலும் கூட பல பேர் பல உறுப்பினர் அன்றைக்கு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் கூட மானிய கோரிக்கையிலான விவாதத்திற்கான பதிலுரையே இல்லாமல் 1 மணி நேரம் ஏதோ பொதுக்குழுவிலே பேசுவது போல பல்வேறு கருத்துக்களை சுவாரஸ்யமாக சொன்னார்கள். நாங்களும் அந்த 1 மணி நேரம் இருந்து கேட்டுகிட்டே தான் இருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு பதிலுரை சொல்லுவார் பார்த்தா பதிலுரை இல்லை. அதனால் 1-2 மக்களுடைய கருத்துக்களை மட்டும் நாங்கள் எடுத்து வைத்துவிட்டு இந்த அவையினுடைய கவனத்தை ஈர்த்துவிட்டு நான் போகிறேன். 2வது, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிறைய விட்டுட்டேன். முக்கியமான என்ன நீங்கள் குறுக்கிடுவீங்க. இந்த அவையை பொறுத்தவரையில் 234 உறுப்பினர்களை உள்ளடக்கிய ஒரு அவை இது. 227 பேர் இருக்கும் உள்ளடக்கிய அவை இது. ஆனால் இந்த இருப்பது 227 பேர் இங்கே இருக்கின்றார்கள். ஒரு தொகுதி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2 தொகுதிகளை போட்டியிட்ட காரணத்தால் ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்து விட்டார். அதுபோக 6 உறுப்பினர்களுடைய பணி இடம் இங்கே இன்றைக்கு காலியாக இருக்கின்றது. 6 உறுப்பினர்கள் பதவியேற்ற 1 மாதத்திலே தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார்கள். என்ன காரணம் என்பது இன்று முழுமையாக வெட்ட வெளிச்சமாக யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவங்களுடைய விருப்பம். ஆனால் மக்களுக்கு தெரிகின்றது. இல்லை, என்னுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த 6 தொகுதிகளுடைய மக்களுடைய குரல் இந்த அவையிலே இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. கிட்டத்தட்ட 3 மாத காலம் ஆகிவிட்டது. ஒரு தேர்தலிலே போட்டியிடுவது வெற்றி பெறுவது எவ்வளவு சிரமம் என்பது எங்களுக்கெல்லாம் தெரியும். 1 மாத காலம் கடுமையாக அந்த 6 உறுப்பினரும் அங்கே பணியாற்றியிருப்பார்கள். மக்கள் வாக்களித்த மக்கள் 60 வயது 70 வயது 80 வயது தாண்டியவர்கள் எல்லாம் நடக்க முடியாத அளவிலே கூட அந்த வாக்குச்சாவடிக்கு வந்து இவருக்கு ஓட்டு போட வேண்டும், இவர் ஓட்டு போட்டால் இந்த தொகுதி மக்களுக்கு நமக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து அங்கே வாக்களிக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய நம்பிக்கையெல்லாம் இன்றைக்கு பொய்த்து போய்விட்டது. அதுபோல் வெற்றி பெறக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ஒரு களிப்பு இருக்கும். அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் சரி, அவருடைய குடும்பத்தாருக்கும் சரி, அவருடைய நண்பர்களுக்கும் சரி, அவருக்கு வாக்களித்த தொகுதி மக்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய கொண்டாட்டம் இருக்கும். 5 ஆண்டு காலம் இந்த எம்எல்ஏ பதவி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, ஒரு மிகப்பெரிய மரியாதை, இதையெல்லாம் ஒருவர் இழந்துவிட்டு வெற்றி பெற்று பதவியேற்ற ஒரே மாத காலத்திற்குள்ளாக ஒரு கூட்டத்தொடரை கூட கலந்து கொள்ளாமல் பதவியை ராஜினாமா செய்கின்றார் என்று சொன்னால் இதை விட பெரிய ஆதாயம் கிடைத்தால் தான் பண்ணுவாரே தவிர சாதாரணமாக பண்ண மாட்டார். அப்படி நீங்க பேசலாம். மாண்பு உறுப்பினர் முதல்ல வந்து அவருடைய விலகல் கடிதம் விதிகளின் முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போ வழக்கு மன்றத்தில் வழக்கு இருக்கிறது. தேர்தலை எப்போது நடத்த வேண்டும் என்பதை பற்றி தேர்தல் கமிஷன் தான் முடிவெடுக்க முடியாது. நான் வந்து பேரவைத் தலைவர் நான் முடிவெடுக்க முடியாது, நீங்களும் முடிவெடுக்க முடியாது. அது தேர்தல் ஆணையம் எப்போது முடிவெடுத்து தேர்தல் நடந்தாலும் மக்கள் பணி ஆற்றுவதற்கு நிச்சயமாக அந்த யார் அங்கே வெற்றி பெறுகின்றால் அவர்கள் அது தயாராக இருப்பார்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விவாதத்துக்குள்ளே போகாமல் மற்ற கருத்துக்களை மானிய கோரிக்கை ஒட்டி பேசுமாறு நான் கேட்டுக்கொள். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் பதிவு செய்தார். 6 எம்எல்ஏ தொகுதி வந்து வேக்கண்டாக இருக்குது. அந்த மக்களுடைய குரலை வந்து கேட்பதற்கு யாரும் இல்லைன்னுங்கிற ஒரு பதிவு பண்ணார். மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சர்களை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஜிஓ போட்டு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு மாவட்ட அமைச்சருடைய பொறுப்பு அந்தந்த மாவட்டத்தில் கூட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை வந்து எல்லா பிரச்சனையிலும் கேட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது தான் மாண்புமிகு முதலமைச்சர் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறார்.
அதனால அந்த 6 தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லைன்னாலும் பொறுப்பு அமைச்சர்கள் 234 தொகுதியும் என்னென்ன தேவைகள், குடிநீர் பிரச்சனைன்னு எல்லா என்னென்ன தேவைகளோ அது அந்தந்த அமைச்சர்களுடைய நேரடி கண்காணிப்பில் முதலமைச்சருடைய அலுவலும் முதலமைச்சரும் நேரடியாக கண்காணிப்பில் இருக்கிறாருங்கிறத நாங்கள் பதிவு செய்கிறோம். திருப்பியும் அவர் அரசியல் பக்கமே வந்துட்டு இருக்காரு, மானிய கோரிக்கை விவாதம் பக்கம் வரமாட்டேங்கிறாரு. சொல்லிட்டேன் மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பொறுப்பு அமைச்சருங்கிறது எல்லா அரசுலையும் எல்லா முதலமைச்சர்களும் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான். என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்பது, அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த ஒரு கூட்டத்தொடரில் கூட கலந்து கொள்ளாமல் தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்க. யாரையும் அவர் குற்றம் சாட்டலை, அதை மக்களுடைய முடிவுக்கு அவர் விட்டு விட்டார்.